friends, welcome back to Ethu Jovin Payanam. இன்னைக்கு ஜோவின் பயணத்துல தம்பிக்கு மீயா குட்டிக்கு வந்து ஊசி போட போறோம். ஊசி போட்டு வந்துட்டு உங்க கூட வீடியோ கண்டினியூ பண்றேன். போமா. மாஸ்க் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் தம்பிக்கு வந்துட்டு ஊசி போடுறதுக்கான சீட்டு. அதுக்கு அப்புறம் தம்பி வெயில்ல இருக்க கூடாதுன்றதுக்காக இந்த ஃபுல்லா மாஸ்கா இருங்க எடுத்தாரு. ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஆனால் தம்பி தூங்கிட்டு இருக்கான். அழுக போறான்னு நினைக்கிறேன். இதுதான் எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே தான் இன்ஜெக்ஷன் போட வந்திருக்கோம். இங்கே தான் தம்பியும் பிறந்தான். இந்த வீடியோ நான் ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுக்கு மறந்துடுறாங்க. இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஊசி போட்டால் குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட பயந்துட்டு போடாமல் விட்டுறாங்க. தடுப்பூசின்னு எதுக்கு வச்சுருக்காங்க? தடுப்பூசி அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், குழந்தைக்கு எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது தடுப்பூசின்னே சொல்கிறாங்க. இந்த அவேர்னஸ் இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு ஊசி போட வேண்டிய டயத்தில் கரெக்டாக போடுங்க. ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த்து இந்த மாதிரி கரெக்டாக அவங்க டேட் சொல்லுவாங்க. நீங்களும் போய் உங்கள் ஏரியா நர்ஸுக்கிட்டேயோ இல்லை டாக்டர்கிட்டையோ கேட்டு எப்போ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. என் தம்பிக்கு அதுக்காக தான் நான் இப்போ போட வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபுல் டே வந்து எப்படி தம்பி கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அழுதுகிட்டே தான் இருப்பார். அதை கொஞ்சம் கிளிப்பிங்ஸு அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு தம்பி எப்படிலாம் அழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அங்கே அப்பா உட்காந்துட்ருக்காரு. நான் இன்ஜெக்ஷன் போட்டதுமே இப்போ வீட்டுக்கு போயிடலாம். போட்டு வந்தாச்சே தம்பிக்கு. வாய் திறந்தே வச்சுருந்தேன். இதை பார்த்துட்டு இருக்கிறியா? ஓ வலிக்குதா? வலிக்குதா சாமி? அங்க பையா பையனை அழுக வைக்காதீங்க, அவனே வழியில் இருக்கிறியா? அங்க காட்டு பார்க்கல. அங்க பையா தூங்கி எந்திரிச்சாச்சா? விளையாண்டுட்டு இருக்கடி மயில. அங்க பையா என்னடி பண்ணிட்டு இருக்கு? காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கும் இந்த டைம். அதனால் வந்து இந்த மாதிரி நல்ல கிளாத்து, நல்லா குளிர் தாங்குற கிளாத்தாக வச்சு நல்லா ரேப் பண்ணி அவங்கள பொத்தி உள்ளே போட்டுட்டோம்னா நல்லா தூங்கிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அழாமல் பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் காய்ச்சல் வராமல் இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரும், ஒரு சில குழந்தைங்களுக்கு ஃபீவர் வராது. தம்பிக்கெல்லாம் ஃபீவரிஸாக இருந்துச்சு. அதனால் வந்து அங்கே பேராசிட்டமல் சிரப் கொடுத்தாங்க. அது கொடுத்து தான் தூங்க வச்சேன். அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம இந்த இன்ஜெக்ஷன் போடாமல் இருக்கக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஜெக்ஷன், போட்டே ஆகணும். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் கிராமத்து சைடு இருக்கீங்க, அதனால் இந்த இன்ஜெக்ஷன் பதிலாக வேறு ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணிப்பீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக இல்லைங்க, நாங்களும் இன்ஜெக்ஷன் போட்டு தான் இருக்கோம். தங்கப்பையா என்னையா? ஈவினிங் வரைக்குமே நம்ம மீயா குட்டி இந்த மாதிரி தான் கொஞ்சம் சினுங்கள், கொஞ்சம் சிரிப்போடவே இருந்தார். நைட் எப்படி அழுவாங்க நம்ம தான் கேர் பண்ணிக்கணும். அதுக்காக ஊசி போடாமல் எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம சேனல் பார்த்துட்டு யாராவதுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் போடுங்க. ஒருத்தவங்க இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சாலும் எனக்கு ஹாப்பி தான். ஊசி போட பயந்துட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் போடுங்க.